இருந்தவாறு கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதிலும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இப்பொழுதும் எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். கர்த்தரெங்களுக்கு கற்றுத்தாரும், நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய முதல் பகுதியை நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் அதனுடைய இரண்டாவது பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. எரேமியா 29 அதிகாரங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பும் தீர்க்க தரிசனமும் அப்படிங்கிற தலைப்பிலே பிரிக்கிறார்கள். இரண்டாவது பகுதியை 30வது அதிகாரத்திலிருந்து 33வது அதிகாரம் வரை தேவன் தருகின்ற ஆறுதல், தேவன் தருகின்ற நம்பிக்கை என்று பிரிக்கின்றார்கள். மூன்றாவதாக 34ஆம் அதிகாரம் முதல் 39ஆம் அதிகாரம் வரை வரலாற்றில் நடைபெற்ற யுத்தங்களையும் தேவன் தருகின்ற எச்சரிப்புகளையும் அங்கே விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது பிரிவாக 40ஆம் அதிகாரத்திலிருந்து 52ஆம் அதிகாரம் வரை பிரிக்கப்பட்டுள்ளது. தேவனுடைய நகரமாகிய எருசலேம் அழிக்கப்பட்டதற்கு பின்பாக நடைபெறுகின்ற காரியங்கள் இந்த 40வது அதிகாரம் முதல் 52ஆம் அதிகாரம் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 4வது பகுதி, இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற அந்த 4வது பகுதி 40ஆம் அதிகாரத்திலிருந்து 52ஆம் அதிகாரம் வரை கூறப்பட்டுள்ள காரியங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த 4வது பகுதியையும் கூட 3 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். 40ஆம் அதிகாரத்திலிருந்து 44ஆம் அதிகாரம் வரை எருசலேம் அழிக்கப்பட்டதற்கு பின்பாக உடனடியாக நடைபெறுகிற சம்பவங்கள் என்றும், 41ஆம் அதிகாரத்திலிருந்து 51ஆம் அதிகாரம் வரை அந்நிய தேசத்தில் நடைபெறுகிற காரியங்களை உள்ளடக்கிய தீர்க்க தரிசனங்கள், அந்நிய தேசத்தில் நடைபெறும் காரியங்களை உள்ளிட்ட தீர்க்க தரிசனங்கள் 41ஆம் அதிகாரத்திலிருந்து 51ஆம் அதிகாரம் வரை அடங்கியிருக்கிறது. கடைசியாக 52வது அதிகாரத்திலே அந்த பாபிலோனிய சிறையிருப்பு நிறைவு பெற்ற பின்பாக நடைபெறுகிற சம்பவங்களாக அந்த உறுதி அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற காரியங்கள், யூதா முற்றிலுமாக வீழ்ந்து போன பின்பாக நடைபெறுகிற காரியங்கள், யோயாக்கின் ராஜா மீண்டுமாக யூதாவிலே அரசாளுகிறார் என்று சொல்லி 52வது அதிகாரம் அங்கே நிறைவு பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 40வது அதிகாரத்திலிருந்து 52வது அதிகாரம் வரை முற்றிலும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், எருசலேம் நகரம் அழிக்கப்படுவது, யூதா ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்படுவது, இதுதான் மிக மிக அதிகமாக வலியுறுத்தி காணப்படுகிறது. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி யூத ஜனங்கள் யூதேயா தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்திற்கு சிறை கொண்டு போகப்பட்டார்கள். யூதேயா பொதுவாக எருசலேம் அதனுடைய தலைநகரம். எருசலேம் என்றால் சமாதானத்தின் நகரம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேய மொழியிலே ஈர் என்றால் பட்டணம், ஷலோம் என்றால் சமாதானம். இந்த எருசலேமுக்கும் பாபிலோனுக்கும் இடையே காணப்படுகிற தூரங்கள் 550 மைலிலிருந்து 600 மைல், அதாவது 800 இருந்து 900 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். எருசலேமில் வாழ்ந்து வந்த ஜனங்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட பாபிலோன் தேசத்துக்கும் இடையே உள்ள தூரம் அரவுண்ட் 900 கிலோமீட்டர்ஸ், 900 கிலோமீட்டர்ஸ் என்று வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. பாபிலோன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒருவேளை பழைய மெசபடோமிய மொழியில், அக்கேடியன் லாங்குவேஜில் பாபிலோன் அப்படின்னா பாப் லூ அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதனுடைய பொருள் கேட் ஆஃப் காட், தேவனுடைய வாசல்,
கேட் ஆஃப் காட் என்று அக்கேடியன் மொழியிலே சொல்லுகிறார்கள். எபிரேய மொழியில் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் இந்த வார்த்தை எங்கே வருகிறது என்றால் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் பாபேல் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாப் அப்படின்னா அங்கே குழப்பம் என்று அர்த்தம். அப்போ பாபிலோன் என்றால் குழப்பத்தின் நகரம். இந்த யூத ஜனங்கள் சமாதானத்தின் நகரத்திலிருந்து, சமாதானத்தின் பட்டணத்திலிருந்து குழப்பத்தின் நகரத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அன்றைக்கு இந்த பாபிலோன் தேசமானது உலக வல்லரசுகளிலே முதன்மையான அரசாக காணப்பட்டது. உலகத்தின் எல்லா பாவங்களுக்கும் தலை சிறந்த இடமாக இந்த பாபிலோன் கொண்டு செல்லப்பட்டு காணப்பட்டது. அதோடு கூட மாத்திரமல்ல, தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனை அதிகமாக நிறைந்து காணப்பட்ட இடமாக இந்த பாபிலோன் தேசம் காணப்பட்டது. உலகத்திலே வல்லரசாக காணப்பட்ட ஒரு மகா பாபிலோன், பெருமையின் அடையாளம் என்று சொல்லி கூட நாம் இந்த பாபிலோன் தேசத்தை பார்க்கிறோம். இந்த யூத ஜனங்கள் ஒரே முறையில் ஒட்டுமொத்தமாக அப்படியே அவர்கள் சிறைப்பிடிப்புக்கு கொண்டு செல்லப்படவில்லை. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணப்படுகிற போது மொத்தமாக எல்லா ஜனங்களும் எகிப்தை விட்டு வெளிவந்தார்கள். ஆனால் இந்த பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலே மொத்தமாக அவர்கள் வெளிவரவில்லை. 3 கட்டங்களாக 3 முறை நடைபெற்ற யுத்தங்களின் மூலமாக அவர்கள் வெளியேறினார்கள். ஒருவேளை இந்திய தேசத்தில் ஆங்கிலேயருடைய படையெடுப்பை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதல் இந்திய சுதந்திர போர் 1857 அவர்கள் இந்திய தேசத்திற்குள் வந்தார்கள் என்று சொல்லுவோம். ஆனால் அதற்கு முன்பாகவே 1757 பிளாசி போர் அப்படிங்கிற முறையில் முதல் யுத்தம் நடந்தது. 2வது 1764 பக்சார் போர் என்கின்ற யுத்தம் நடந்தது. அதை தொடர்ந்து நடைபெற்ற 1857வது யுத்தம் தான் முதல் இந்திய சுதந்திர போர். இப்படி படிப்படியாக 3 கட்டங்களாக இந்திய தேசத்திற்குள் ஆங்கிலேய அரசு உட்புகுந்தது. அதே போல இந்த பாபிலோனிய அரசு, இந்த நேபுகாத் நேச்சாருடைய அரசு 3 கட்டங்களாக இந்த எருசலேம் நகரத்திற்குள்ளாக அவர்கள் உட்புகுந்தார்கள். முதலாவதாக கிறிஸ்துவுக்கு முன்பாக 605வது ஆண்டிலே, பிசி 605 அங்கே பாபிலோனுக்கும் எகிப்துக்கும் இடையே ஒரு மகா பெரிய யுத்தம் நடைபெற்றது என்று சொல்லி பார்க்கலாம். அந்த போரை அவர்கள் சொல்லுகிறார்கள் கர்கேமிஷ் போர் என்று சொல்லுகிறார்கள். இந்த போரில் யூதா எகிப்தோடு கூட இணைந்ததினால யூதா முழுவதுமாக சரணடைய வேண்டிய ஒரு சூழல் காணப்பட்டது. அதனுடைய விளைவு, இந்த யூத தேசத்திலிருந்து அரச குடும்பத்து இளைஞர்கள், நல்ல கல்விமான்கள், நல்ல உயர்குலத்தை சார்ந்தவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு போனார்கள். பாபிலோனுக்கு எருசலேமிலிருந்து யாரையெல்லாம் கொண்டு சென்றார்கள் அப்படின்னா, அரச குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள், வாலிபர்கள், நல்ல கல்வியிலே சிறந்த கல்விமான்கள், உயர்குலத்தை சார்ந்த இளைஞர்கள், இவர்களை அவர்கள் கைதிகளாக அழைத்து சென்றார்கள். உதாரணத்திற்கு தானியேல், அனனியா, மிஷாயேல், அசரியா, அதாவது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவர்கள்தான் முதலாவது படையெடுப்பின் போதாக கைதிகளாக எடுத்து செல்லப்பட்டார்கள். 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலும், தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலும் நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த கைதிகளாக அழைத்து செல்லப்பட்டவர்கள் அங்கே உள்ள அரசாங்கத்தில் நல்ல பதவிகளில், அவர்களுக்குரிய தகுதிகளிலே அவர்கள் வேலையில் அமர்த்தப்பட்டார்கள். 2வது யுத்தம் எப்பொழுது நடைபெற்றது என்றால், கிறிஸ்துவுக்கு முன்பாக 597ஆம் ஆண்டிலே நடைபெற்றது. இங்கே யூதேயா ராஜா யோயாக்கீம் அப்படிங்கிற ராஜா யூதாவிலே 3 மாதம் ஆட்சி புரிகிறார். அவர் பாபிலோன் தேசத்து ராஜாவுக்கு எதிராக யுத்தம் செய்ததின் காரணமாக அவர் அங்கே மரணத்தை சந்திக்கிறார். தேசம் அங்கே அடிமையாக கொண்டு போகப்படுகிறது. இது 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களிலும் நாம் பார்க்கலாம்.
இப்போ யார் அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10,000 பேர் அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். ராஜா, அதாவது யோயாக்கீம்க்கு அடுத்தபடியாக அவருடைய குமாரன் யோயாக்கீம் அவர் ராஜாவாகிறார். மூத்தவர் யோயாக்கீம், இரண்டாவது யோயாக்கீன். இவர் தன்னுடைய அரசாட்சி ஒப்பு கொடுத்து சரண்டர் ஆயிடுறாரு. ராஜா, அவருடைய குடும்பம், படை வீரர்கள், கைவினைக்காரர்கள், இன்னுமாக இருக்கிற லோக்கல் லீடர்ஸ், தலைவர்கள், இவர்கள் எல்லாரும் கைதிகளாக பிடித்து செல்லப்படுகிறார்கள். இப்பொழுது யோயாக்கீனும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் ராஜா அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட சிறந்த ஒரு லீடர்ஸ். இந்த சூழ்நிலையில் பாபிலோனிய அரசு சிதேக்கியா ராஜாவை அங்கே அரசாட்சியில் வைக்கிறார்கள். ஒரு யூத தேசத்து ராஜாவை யூத தேசத்துக்கு ராஜாவாக பாபிலோன் டைரக்டா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. மூன்றாவது யுத்தம் எப்பொழுது நடைபெற்றது என்று சொன்னால், அதுதான் கடைசி யுத்தம். கிறிஸ்துவுக்கு முன்பாக 586 பிசி 586 யார் எருசலேம் தேசத்தை அரசாட்சி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பாபிலோன் நியமித்தார்களோ, அதே ராஜா பாபிலோனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார். நேபுகாத் நேச்சாருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அதனால தேசம் அங்கே கொள்ளையாடிப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரையிலும், எரேமியா 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனத்திலும், எரேமியா 52ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே நாம் பார்க்கலாம். 28ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையிலும் பார்க்கலாம். இப்போ நடந்தது என்ன அப்படின்னா, சாலமோன் கட்டின அந்த தேவாலயம் அழிக்கப்பட்டது, எருசலேம் நகரம் எரிக்கப்பட்டது, எல்லா தலைவர்களும் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாபிலோனிய படைக்கு தலைவனாக நெபுசராதான் அப்படிங்கிற ஒரு தலைவன் இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களையும் கூட்டம் கூட்டமாக கொண்டு சென்றார். யாரெல்லாம் வீரர்கள், கைவினைஞர்கள், சமுதாயத்திலே வசதி படைத்தவர்கள், பெரியவர்கள், இவங்க எல்லாம் கொண்டு போகப்பட்டாங்க. ஆனாலும் கொஞ்ச ஜனங்கள் இங்கே விட்டு விடப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏழைகள் கொஞ்சம் பேரை அந்த எருசலேம் நகரத்திலே அவர்கள் விட்டு சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி 3 விதமாக படையெடுப்பு நடத்தி இந்த 3 விதமாக இவர்கள் கொண்டு செல்ல, அல்லது ஒரு 70 ஆண்டு அடிமைகளாக கொண்டு செல்ல காரணம் என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வர வேண்டும் இல்லையா? எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அடிமைகளாக கொண்டு போகப்படுகிறார்கள். ஏன் இவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட வேண்டும்? அதிலும் குறிப்பாக ஏன் 70 ஆண்டுகள் மாத்திரம் இவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட வேண்டும் அப்படின்னு பல காரியங்களை குறித்து யோசித்து பார்த்து அதை குறித்து ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னால், மிகப்பெரிய ஒரு காரியம் அங்கே பிளவுபடுவதை, அல்லது மிகப்பெரிய ஒரு காரியம் அங்கே மறைந்திருப்பதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இதை குறித்து நான் இதை ஆயத்தம் செய்து கொண்டிருந்த போது எனக்குள்ளே எழுந்த முதல் கேள்வி, எதற்காக 586ஆம் ஆண்டிலே இவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட வேண்டும்? முதல் கேள்வி. அடிமைகளாக கொண்டு போக நினைச்சா 400 வருஷத்தில் கொண்டு போயிருக்கலாம், அல்ல 1000 வருஷத்தில் கொண்டு போயிருக்கலாம், தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் ராஜா காலத்திலே கொண்டு போயிருக்கலாம். இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவர் காத்திருக்க வேண்டியதன் அவசியம் என்ன அப்படின்னு முதல் கேள்வி. 2வது எனக்குள்ளே எழுந்த கேள்வி, அது என்ன 70 வருஷம் மட்டும் அங்கே அவர்கள் சிறைப்பிடிப்பில் இருக்க வேண்டும்? ஏன் ஒரு 100 வருஷம் இருந்தால் போதாதா? இல்லை ஆண்டவர் நினைத்த ஒரு 50 ஆண்டில் அவர்களை திருப்பி அனுப்பியிருக்க முடியாதா? அல்லது இன்னும் பல ஆண்டுகள், நாமெல்லாம் இன்னைக்கு ஆங்கிலேய அரசோடு கூட 200 ஆண்டுகள் 190 ஆண்டுகள் நாம் அடிமைத்தனமாக இருந்தோமே, ஏன் இத்தனை ஆண்டுகள் மாத்திரம் துல்லியமாக ஆண்டவர் அந்த கணக்கை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதற்கு பல காரணங்கள் வேதத்திலே புதைந்து கிடக்கிறது. முதல் ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஓய்வு நாளை குறித்து மிக ஒரு கண்டிப்பாக இருக்கிற ஒரு தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும், 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அது என்ன கட்டளை அப்படின்னா, 7 வருஷம்
பூமியில், அதாவது 6 வருஷம் விவசாயம் செய்து கொள், 7வது வருஷம் நிலம் ஓய்ந்து இருக்கணும். ஏன் 70 ஆண்டுகள் சிறைப்பிடிப்பு? ஏன் 586ஆம் ஆண்டிலே அவர்களுடைய அந்த சிறைப்பிடிப்பு ஆரம்பமானது அப்படின்னு சொன்னால், முதல் காரணம் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. லேவியராகமம் 25:4 நீ 6 வருஷம் நிலத்தை விவசாயம் செய்துக்கோ, 7வது வருஷம் அந்த நிலத்தை அப்படியே விட்டுவிடு. ஏனென்று சொன்னால் 6 வருஷம் யார் விவசாயியோ அவன் பயன்பெறட்டும், 7வது வருஷம் நீ நிலத்தை பயிரிடக்கூடாது. இயற்கையாக விளைகின்ற அந்த விளைச்சலிலே ஏழைகள், மிருகங்கள் மற்றும் இயற்கையாக வளர்கிற அந்த பயிர்களை அது உண்ணணும். நிலத்துக்கு ஓய்வு தேவை அப்படின்னு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நிலத்துக்கு ஓய்வு தேவை. இதை இவங்க எல்லாரும் அப்படியே கடைபிடித்தாங்க, ஒரு குறை வைக்கல. ஆனா என்றைக்கு தங்களுக்கென்று ஒரு ராஜா வந்தாரோ, முதல் ராஜா யார் என்று பார்த்திருக்கிறோம், சவுல் ராஜா. கிறிஸ்துவுக்கு முன்பாக 1050வது வருஷத்திலே அவர் ராஜாவாக வந்திருக்கிறார். தனக்கு ராஜா வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்டளை அவர்கள் மறந்துட்டாங்க. 7 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஒரு ஆண்டு 6 வருஷம் பயன்படுத்தி 7வது ஆண்டு ஓய்ந்திருக்கணும். இவங்க அதை மறந்துட்டாங்க. இப்படியே விட்டு விட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 586 வரைக்கும் அவர்கள் அங்கே கடைபிடிக்கவே இல்லையாம். 1050 586 வரைக்கும் கிட்டத்தட்ட 490 ஆண்டுகள். ஒரு முறைக்கு 7 ஆண்டு அப்படின்னு கணக்கு பண்ணோன்னா அங்கே 70 முறை, 70 × 7 490 ஆண்டுகள். ஆக ஆண்டவர் அத்தனை ஆண்டு காலம் பொறுத்து இருந்தார். கிட்டத்தட்ட அது என்ன சொல்றது, சாப்பாட்டிக்கல் இயர் என்று சொல்லுகிறார்கள். அதனால தான் 586ல் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் நிலத்தை பயன்படுத்தாமல் விட்டதுனால 10க்கு 1 என்று கணக்கில் விதத்திலே 70 ஆண்டுகள் அவர்கள் அங்கே சிறைப்பிடிப்பிற்குள்ளாக சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் 70 ஆண்டுகள் நிலத்திற்காக ஆண்டவர் அங்கே வைராக்கியம் கொண்டு அங்கே அவர்களை அடிமைத்தனத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்தார். இப்போ இந்த 70 ஆண்டுகளும் இங்கே எருசலேமில் பயிரிடவில்லை. எருசலேம் நிலம் அப்படியே விடப்பட்டது என்று சொல்லி வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. எல்லாவற்றையும் ஒரு காரணத்தோடு காரியத்தோடு கூட ஆண்டவர் நடத்தி தந்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சிறைப்பிடிப்பின் மூலமாக அன்றைக்கு வாழ்ந்த யூத ஜனங்களுக்கும் இன்றைக்கு இதை காரியத்தை தியானிக்கிற நமக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய சட்டம், அது காட்ஸ் லா, அது ஒரு பரிசுத்தம் நிறைந்தது, அது அத்தாரிட்டி நிறைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். த ஹோலினஸ் அண்ட் அத்தாரிட்டி ஆஃப் காட்ஸ் லா. தேவன் எல்லாவற்றிற்கும் உரிமையானவர், எல்லாவற்றிற்கும் அவரே தலைவரானவர். நிலம் அது தேவனுடையது, அவர்தான் உரிமையாளர். ஆனால் மனிதன் அதை வெறுமனையாக பராமரிப்பவன் மாத்திரமே. நிலத்தை பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் தான் மனிதனை வைத்தார். அந்த பணியிலே அவன் தவறி போனான். வேதத்தில் மனிதனுக்கு ஆதியாகமத்திலே கொடுக்கப்பட்ட மிக உயரிய ஒரு கட்டளை நிலத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஆனால் அவன் அதை தவறி போனான். ஆகவே 70 ஆண்டு கால சிறைப்பிடிப்பு அங்கே காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றிற்கும் உரிமையானவர். ஆண்டவர் நம்மிடத்தில் கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இயற்கையை பாதுகாக்க ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நாம் வாழ்ந்து வருகிற சூழ்நிலைகளிலே இன்றைக்கு காணப்படுகிற கால சூழ்நிலை மாறுபாடுகள், ஒவ்வொரு சூழ்நிலையினுடைய மாறுபாட்டுகளையும், கிளைமேட் சேஞ்சஸை நாம் பார்க்கிறோம். மழை பெய்ய வேண்டிய காலங்களிலே வெயில் அடிக்கிறது, வெயில் அடிக்க வேண்டிய காலங்களிலே குளிர் அடிக்கிறது, குளிர் அடிக்க வேண்டிய காலங்களிலே வெயில் அடிப்பது, மழை பெய்வது, இப்படி பருவநிலை மாறுபாடுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. காரணம், ஆண்டவர் நம்மிடத்திலே பொறுப்பாக தந்த நிலத்தை நாம் கெடுத்து போட்டோம். நாம் குடியிருப்பதற்கு நம்முடைய வசதி வாய்ப்புக்கு ஏற்ப இயற்கை நிலங்களை அன்றாடம் அழித்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய தேவைகளுக்காக நாம் அழித்து கொண்டே இருக்கிறோம். அதோடு கூட மாத்திரமல்ல, தேவன் தந்த அந்த அற்புதமான நிலத்திற்கு நமக்கு அதிகமான
வேண்டிய நிலத்திற்காக இன்றைக்கு உலகமே யுத்தத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமையில் இருக்கிற அந்த காரியத்திலே ஆண்டவர் மிகவும் கவனமாய் இருக்கிறார். The seriousness of long term disobedience. தேவன் பொறுமையானவர், தேவன் நீதிமான். ஆனால் நீண்ட காலம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பொறுமையாகவே இருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுப்பதற்கு அவர் பொறுத்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற நாள் வருகிற போது மொத்தமாக திருப்பி தருவார். சொல்லுவாங்க இல்லையா, வட்டியும் முதலுமா திருப்பி தருவார். மொத்த தேசமே அழிக்கப்பட்டு போயிடுச்சு. 586 முழு தேசமுமே அது தீக்கிரையாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் சொல்லுவார்கள் தமிழ்ல, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஏற்ற நாள் வரும்போது நிச்சயமாய் ஆண்டவர் அதனதின் காரியத்திற்கு பதில் கொடுப்பார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒத்து போகவே கூடாது. ஸ்பிரிச்சுவல் காம்ப்ரமைஸ். இது செய்தா பரவாயில்ல, இது செய்யட்டா பரவாயில்ல, இப்படி இருந்தா பரவாயில்ல, அப்படி இருந்தா பரவாயில்ல, எந்த ஒரு காரியத்திலும் நாம் அங்கே ஒத்து போகவே கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், எல்லா அரசியல்களுக்கும் ஆண்டவர் தான் தலைவர். நீங்க 52வது அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், நேபுகாத் நேச்சாரை குறித்தவர் சொல்லுவார், என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுவார். 52வது அதிகாரம் எரேமியா 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், என் ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார். எருசலேம் நகரத்தை அழிக்கக்கூடியவனை, தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடக்கூடியவனை என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகின்றார். ஆக ஆண்டவர் தம்முடைய பணிக்காக, தம்முடைய நோக்கத்திற்காக அந்நிய தேசத்து ராஜாக்களையும் தெரிந்து கொள்ளுகிறார். அதே போல இந்த சிறைப்பிடிப்பு நிறைவு பெற்ற பின்பாக கோரேசை தன்னுடைய மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். இந்த கோரேசின் மூலமாக அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள் எல்லாரும் யூத தேசத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஆக பூமியில ராஜாக்களை ஏற்படுத்துவது ஆண்டவருடைய சித்தம். இவர் வந்துட்டா இது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை, இது ஆண்டவருடைய திட்டம் இல்லை, இது இவர் இப்படி, எல்லாமே தேவனுடைய திட்டம், எல்லாமே தேவனுடைய வல்லமை. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர். கடைசியாக இந்த சிறைப்பிடிப்பிலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறியது. நீங்க எரேமியா 52வது அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், கடைசியாக அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோயாக்கின் மீண்டும் அங்கே ராஜாவாக அவர் ஏற்படுத்தப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எரேமியா 52ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே அவர் மீண்டுமாக ராஜாவாக அவர் அங்கே உயர்த்தப்படுகிறார். அவன் தலையை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். மீண்டும் ஒரு யூதா தேசத்து ராஜா அந்த எருசலேம் பகுதிகளை கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். யார் இந்த யோயாக்கின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சாவளியில் வருகின்ற மத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வருகிற எக்கோனியா இவர் என்று சொல்லப்படுகிறது. ஆக தாவீதோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர், தாவீதின் வம்சத்திலே இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக இந்த எக்கோனியா இவர் மீண்டுமாக சிறைப்பிடிப்புக்கு பின்பு அவர் அந்த எருசலேம் தேசத்தை கவனித்துக் கொள்ளும் மகா பெரிய ஒரு பொறுப்பை அவர் கொடுக்கிறார். ஆனால் எரேமியா 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் இவருக்கு ஒரு சாபம் கொடுக்கப்படுகிறது. அவ்வளோதான், உன் சந்ததி அழிந்து போகும், இவன் குழந்தை இல்லாமல் போவான் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை தமிழில் இவனுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டாலும், எபிரேய மொழிபெயர்ப்பின் அடிப்படையில் குழந்தை இல்லாமல் அல்ல, இவன் வம்சத்தில் யாரும் ராஜாவாக மாற முடியாது, இந்த யோயாக்கின் வம்சத்தில் யாரும் ராஜாவாக மாற முடியாது என்று சொல்லுகிறார்கள். வம்ச அடிப்படையில் அது சரிதான், ஏன்னா யாரும் ராஜாவாக அதற்கு பின்பு ஆகவே இல்லை. இயேசு கிறிஸ்து ராஜா, ஆனால் நாட் அ பொலிட்டிக்கல் லீடர், ஸ்பிரிச்சுவல் லீடர். அரசியல் தலைவராக அல்ல, ஆன்மீக தலைவராக இயேசு கிறிஸ்து அவர் அங்கே உயர்த்தப்பட்டார். சிங்காசனத்திலே ஒருவரும் வீற்றிருப்பதில்லை என்று சொல்லப்பட்டதை ஒழிய வம்சத்தில் குழந்தைகள் இல்லை என்று சொல்லப்படவில்லை. அப்படிப்பட்ட ஒரு மீட்பின் திட்டத்தை ஆண்டவரே நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் மீண்டும்
அந்த ஜீனியாலஜியில், அந்த லிஸ்டில், இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறிலே மீண்டும் அதனுடைய பட்டியல் அங்கே புதுப்பிக்கப்படுகிறது. பாபிலோனிய சிறையிருப்புக்கு பின்பாக எகோனியா, இந்த எகோனியா கிரேக்க மொழியில, யோயாக்கின் என்பது அது எபிரேய மொழியிலே என்று சொல்லி பார்க்கிறோம். மீண்டும் அவர் அங்கே ராஜாவாக வருகிறார். எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் தம்முடைய மீட்பின் திட்டத்தை சரியாக அவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை பொழுதில் இந்த சிறைப்பிடிப்பின் நாட்களை குறித்து ஒருவேளை தெளிவாக கற்றுக்கொண்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்வை கர்த்தருக்கு ஒப்புவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படியே இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதில் எருசலேம் தேசத்திலிருந்து பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பிடிப்பாக கொண்டு செல்லப்பட்ட ஜனங்களுடைய வாழ்வை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். தேவனுடைய சட்டத்தை மறந்தவர்கள், விக்கிரக ஆராதனையில் மூழ்கி போனவர்கள், பலவிதமான பாவங்களிலே தங்கள் வாழ்வை கெடுத்து கொண்டவர்கள், தேவனை மறந்தவர்களாக வாழ்ந்து வந்தவர்கள், தங்களுடைய கிரியைகளுக்கு தக்கதாக தண்டனை அனுபவிக்கும்படி தேவனாலே முன் தீர்மானிக்கப்பட்ட ஆண்டவரே அந்த சிறையிருப்பிற்குள்ளாக அவர்கள் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். 70 வருஷம் அவர்கள் அந்த சிறைப்பிடிப்பிலிருந்து மீண்டும் அவர்கள் திரும்பி வருகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒருவேளை பாவம் செய்கிற எவனும் அவன் பாவத்திற்கு அடிமைகளாயிருக்கிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் இந்த நாளிலும் எங்கள் வாழ்விலே நாங்கள் அடிமைப்பட்டிருக்கிற எங்கள் பாவங்களிலிருந்து, எங்கள் அக்கிரமங்களிலிருந்து, எங்கள் மீறுதல்களிலிருந்து, எங்கள் குற்றங்கள் குறைவுகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களை விடுதலையாக்கி அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதவசனம் சொல்லி தருகிறது. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், எனக்கு இரங்கும், என் மீறுதல்களை மன்னியும் என்று சொல்லி தாவீதை போல நாங்களும் எங்கள் அக்கிரமங்களை உமது சமூகத்திலே அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை புரிந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் எங்கள் வாழ்வை உமக்கு ஒப்படைத்து உம்முடைய மீட்பின் திட்டத்திலே நாங்கள் பங்கு பெறவும், அந்த பரிசுத்த மீட்பை பெற்றுக்கொள்ளவும், உமக்கு சாட்சியாய் ஜீவிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை புரிந்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன்.